குளத்தூர் கோவால கொடூரமான முறையில் அடிச்சதும் இல்லாம குனிய வச்சு குடும்பமே சேர்ந்து கோலம் போடுறீங்க கோலம். அப்ப நான் குமுறி குமுறி ஆடாம என்னடா பண்ணுவேன்? நேத்து என் பையன் என்ன கேட்டான், அதாவது லாட்டரி நிறுவனம் யாரு நடத்துன்னு ஆதவர்ஜனாவை பார்த்து கேள்வி எழுப்பினாங்க. கேட்டா இல்லையா? அதுக்கு ஆதவர்ஜனா என்ன பண்ணணும், மாட்டு சாணியும் மனுஷ சாணியும் தூக்கி மூஞ்சி மேல அடிக்கிறாங்க. நேரு தாத்தா, நேரு தாத்தா, வெக்கமே இல்லாம சிரிக்காத நீ. ஆமா, அவன் வந்து பாத்ரூம் பக்கம் பாயலான்னு பார்த்தா நீ என்ன பண்ற, என்ன புடிச்சு புடிச்சு உட்கார வைக்கிற, அவனுங்க புடிச்சு பொழுந்துக்கிட்டேங்கிறானுங்க என்ன ஒரு பக்கம். தேவையானுக்கு என்ன கேட்கிறாரு அவரு, அந்த 900 கோடியே திமுக ஆட்சியில் தான் குளத்தூர் கோவால தான் வாங்கினாரு. கொடூரமான அடி அது. நான் என்ன பண்ணுது, அப்பவே அப்படியே பாத்ரூம் பக்கம் பார்த்தா அப்படியே பாஞ்சலாம் தான் பார்த்தேன். உடனே நம்ம தளபதி அவர்கள் இப்படியே பார்த்துட்டு இருக்கிற பண்ண பேசு, இப்ப பேசலாம் இப்போ அப்படின்னு ஒத்து பார்த்துக்கிறாரு. ஏன் அப்படியே 1 மணி நேரமா ஒரு ஒண்ணுக்கு அடக்கி வச்சுக்கணும் ஒரு மனுஷன் எவ்வளவு நேரம் உட்காந்துக்கிட்டு இருக்கிறது? என்ன பேசினாலும் இதுனா காலேஜா இல்ல ஸ்கூலா? ராகிங் பண்ணிட்டு இருக்காங்க. ராகிங்க தாவேக அரசு நடக்குதா இல்ல தகாயணம் பண்ற வந்து பிணவரைய தகாயணம் பண்ணுவாங்களே அது நடக்குதா? என்ன எங்களை போட்டு புதைக்கத்திலும் எரிக்கத்திலுமே குறியா இருக்கிறீங்க நீங்க? அன்பார்ந்த என் அலப்பறை வீரர்களே, நம்ம இன்னைக்கு ஒரு 3 டாபிக்கை பத்தி பேச போறோம். என்னென்ன டாபிக்னா, நம்ம தளபதியை கலாய்க்கிறேன் அப்படின்ற பேர்ல சார்லின் சாப்ளின் கெட்டப்ப போட்டுன்னு வந்து சர்ற மாதிரியே அடி வாங்க போறது ஒருத்தன். இன்னொருத்தன் ஆதவர்ஜனா அலர் விட்டு அடிச்சாரு. நம்ம ஆசானு ஆனந்த் என்ன பண்ணாரு, 6 அடி பழத்துல போச்சாரு. அந்த விஷயத்தை பத்தி பேச போறோம். இன்னொரு விஷயம் என்னன்னா, முக்கியமான விஷயம், அங்க சட்டசபையில ஆல்ரெடி சட்டை கட்டிலாம் கழட்டி விட்டு அடிச்சுக்கிறாங்க. ஆனா இங்க சத்தமே இல்லாம நம்ம சங்கீதா அண்ணியார் வந்து சங்கு ஊதுன்னு ஊதுறாங்க. எருகஞ்செடி ஓரம் இருக்கி முடிச்சேன் மாமா அப்படின்னு குதூகலமா பாட்டு பாடிக்கிறாங்க. இங்க நம்ம சங்கீதாக்கா, அங்க நம்ம தளபதியே போட்டு பொழுகிறாரு. சட்டை கட்டிலாம் கழட்டி விட்டு நாங்க அடிக்கிறாரு. ஐயோ அம்மா ஐயோ அம்மான்னு ஓடுறானுங்க ஒரு பக்கம். இன்னைக்கு அந்த விஷயத்தை பத்தி தான் நம்ம விழாவரியா பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கங்க. இனிமேல் நம்ம சேனல்ல வந்து ஃபுல் வீடியோ வந்து அதிகமா வரும். ஏன்னா நீங்க ஷார்ட்ஸுக்கு கொடுக்குற ஆதரவை ஃபுல் வீடியோக்கு கொடுக்க மாட்டீங்க. அதனால நான் என்ன பண்ண போறேன், உங்களுக்கு ஃபுல் வீடியோ போட்டு கதற கலவரம் பண்ண போறேன். கதற. சரி, அதெல்லாம் ஒரு பக்கம் விடுவோம். சரியா? சரி, நம்ம என்னன்னா, நேத்து சட்டசபையில நிறைய ராகிங் நடந்தது. ராகிங் நம்மளுக்கு கிடையாது, நம்ம கலவர கண்ணிகளுக்கு தான். அவனுங்களும் கக்குசு ஓடுறதா இந்த வாட்டி வந்து சரி 10 அடி பாஞ்சு அப்படியே பாத்ரூம் பக்கம் ஓடலான்னு பார்த்தா கண்ணுக்கு தெரியுற மாதிரி பாத்ரூம் மட்டும் தான் இருக்குது. கரெக்டா இல்லையா? சோ அந்த பக்கம் தான் நோக்கி ஓட முடியும். சட்டசபையில பூந்து ஓடலான்னு பார்த்தா எல்லா கதையும் பூட்டு வச்சுக்கிறாங்க. வேற என்னதான் பண்றது? இந்த ஆளு வேற ஆதவர்ஜனா வேற என்ன வெளியில வந்தான்னு தெரியல. யாரு போன ஆட்சியில 900 கோடி யாரு வந்து லாட்டரி நிறுவனத்துக்கிட்ட இருந்து வாங்குறது அப்படின்னு கேட்டதுக்கு என்ன பதில் சொல்லணும்? எழுந்து கண்ணியமா பதில் சொல்லணுமா இல்லையா? நேர விட்டு நம்ம ஆளு வந்து அண்ணா நீங்க பதில் சொல்லே இருங்க, நீ எங்க போற கக்கா போறியா? கேள்வி கேட்டா நான் கக்கா போகணும் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? ஒண்ணு பதில் சொல்றதா பதில் சொல்லி எங்க நேரத்தா தான் பதில் சொல்லுவாருங்க இதுக்கு அப்படின்னு ஏது கக்கூஸ் பக்கமா ஓடி போயிட்டாரு. பார்த்தா 1/4 மணி நேரமா ஆளே காணா, எங்க போனேன்னு தெரியல. இப்படியே நம்ம கக்கூஸ் கலவர கண்ணனை 1/4 மணி நேரம் ஆளை காணோன்னு நம்ம ஆளுங்க தேட ஆரம்பிச்சு எங்கடா கக்கூஸ் கலவர கண்ணன் ஆளே காணோன்னு, அண்ணா ஆதவண்ணா விஜய் அண்ணா இன்னுமா நீங்க பேசிக்கிறீங்க? நான் பாத்ரூம் பக்கம் பயந்து போய் பாஞ்சு 10 நிமிஷம் ஆச்சுனா அப்படின்னு காரி ஒரே துப்பிட்டு இதுக்கான வெளியே வந்து கண்ட கலவர கதையெல்லாம் விட்டுட்டு வந்த நீங்க இல்லடா அது ஒரு எதுக முனையா பேச்சே இருக்குமான்னு எடுப்பா விட்டுட்டு வந்தனா அப்படின்னு சொல்லிட்டு சரிண்ணா கக்கூஸ் வந்ததான் வந்துட்டேன் நம்ம கண்ணை அசந்துக்கிறேண்ணா, நீங்க சட்டசபையெல்லாம் முடிச்சுட்டு 4 சாத்தி என்ன நீங்களே வெளியே துரத்தி விட்டுருங்க, நான் வெளியே போயிட்டு 3 மரண ஜோக்க சொல்லிடுறேன். முதுகெலும்பு இல்லாத முதலமைச்சர் ரீல்ஸ் ஆட்சி தான் நடக்குது ஓகேவா அப்படி இப்படின்னு எதையாவது ஒரு கதையை விட்டுட்டு புரோக்கர் பையன் மாடி நான் பாட்டு ஓடிறேன் வழக்கம் போல. அடுத்த சட்டசபையில நீங்க வந்து எனக்கு ரெஸ்ட் விட்டாடிங்க, கேப்பே விடாம ஒரு பக்கம் ஆசன் அடிக்கிறாரு, ஒரு பக்கம் ஆதவ அடிக்கிறாரு, ஒரு பக்கம் ராஜமோகன் அடிக்கிறான். என்னடா சின்ன பயம்லாம் ஊட்டி என்ன போட்டு பொண்ணு பழக்கிறீங்க. இதுலயே ஆதவர்ஜனா ஒரு அடி அடிச்சாரு பாரு. எங்களுக்கு தெரியாது, அதாவது 900 கோடி வந்து வாங்கினத குளத்தூர் கோவால அவங்க பையனை வந்து ஒத்துக்கினாங்க. அதாவது நம்ம நதிய தம்பி ஒத்துக்கிட்ட அப்புறம் இது வந்து யாருக்கு தெரியும்னா ஆதவர்ஜனாவுக்கு தான் தெரியணும். ஆதவர்ஜனா கொஞ்சம் கூட யோசிக்காம எழுந்து இது எனக்குலாம் தெரியாதுங்க, குளத்தூர் கோவால உங்க அப்பாவுக்கு, அதாவது உங்க அப்பா வந்து வீட்டுல இங்க எல்லாம் சட்டசபையில இல்ல வீட்டுல இருப்பாரு இங்க பாருங்க வீட்டுல இருப்பாரு நார்மலா சொல்லுங்க, அதுனா வீட்டுல இருப்பாரு. இந்த செய்தியே காமிச்சு நம்மளை செதற விட்டு அடிக்கிறானுங்க அப்படின்னு ஒரே அழுக. அதாவது இந்த பக்கம் தான் சட்டசபை
டேபில சாத்து அடி வாங்கினானுங்கன்னா அந்த பக்கம் சத்தமே இல்லாம சந்திரிப்பு இல்லாம போய் நம்ம சங்கீதா அம்மா இன்னைக்குதான் நான் வந்து என்ன பண்ணுவேன், விவாகரத்தை ரத்து பண்ணுவேன், வாபஸ் வாங்குவேன் அப்படின்னு நம்ம அம்மா ஒரே ஆட்டம் முடிச்சு வாபஸ் வாங்கிட்டாங்க. இந்த பக்கம் ஒரே பாயிண்ட் அவதூறு பாயிண்ட் இருந்தது. வெளியே வந்து எப்படி இந்த மரண ஜோக்கு தான் சொல்லியிருப்பான். என்னன்னு ஊட்ட பார்த்தா போதுமா, ஊரை பார்த்தா போதுமா, உலகத்தை பார்த்தா போதுமா, வீட்டை பார்க்கணும், வீட்டு மனைவியை பார்க்கணும், செங்கல்பட்டுல மனைவியை தேடக்கூடாது அப்படின்னு உடனே ஐயா ரிப்பேர் பாபா ஐயா தம்பி விவாகரத்தை அம்மா வந்து என்ன பண்ணிட்டாங்களா, சங்கீதா அம்மா வந்து வாபஸ் வாங்கிட்டாங்களா, அந்த கணவர் கூட சேர்ந்து வாழணும்னு முடிவு பண்ணிட்டாங்களா. என்ன சொல்றீங்க, ஐயோ என் ஜாமி. ஆனா அவங்க வீட்டு முன்னாடி அரளி விதை இருந்தா வந்து கொஞ்சம் எடுத்துன்னு வாங்கினா, எதுக்கு அரைச்சி அவங்க கையிலேயே கொடுத்து அவங்க கையாலேயே விஷம் குடிச்சு நம்ம செத்துருவோம். நம்ம எதுக்கு இருக்கிறோம், இந்த மாதிரி வயசான கட்டிய, அதாவது 90 வயசு உள்ள வாலிப பசங்களை வச்சுக்கின்னு நான் அடி வாங்கினதெல்லாம் போதும் என் சாமி, என் ஆளை விடுங்கடா எப்பாடு ஒரே ஓட்டம் தான் நேத்து. சரி, இந்த சித்திரவதை தான் ஒரு பக்கம்னு பார்த்தா, அதாவது நம்ம குளத்தூர் கோபாலு குடும்பத்தை தான் வந்து குடிய வச்சு நம்ம தளபதி குடும்பம் கோலம் போடுறாங்கன்னு பார்த்தா, இந்த பக்கம் சார்லின் சாப்ளின் கெட்டப்பு போட்டு வந்து, அதாவது தளபதி கெட்டப்பு கோட் சுட்டு போடுற மாதிரி ஒருத்தன் வந்து போடுறன்ற பேர்ல சார்லின் சாப்ளின் கெட்டப்பு போட்டு வந்து சர மாதிரி அடி வாங்குறான். என்ன கதைனா, ஒருத்தர் வந்து பக்கத்துல சொல்றாரு, பசங்களா இங்க ஓடிவாங்க, சார்லின் சாப்ளின் ஐயா வந்திருக்காரு, நகைச்சுவை மன்னன், எனக்கு தெரியாத சப்ப வந்திருப்பாரு தான் நினைக்கிறேன். ஐயோ நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது, குச்சைஸ் வாங்கி கொடுத்து உங்களை சப்ப வைப்பாரு, அதாவது சப்பி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்ல வந்தேன். நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க. உடனே இப்படின்னு நம்ம பசங்க எக்ஸ்தலத்துல வெறி கொண்டு அடிச்சுக்கிறானுங்க. ஒரு பக்கம் நம்ம தளபதி வந்து 108 தொகுதி, இந்த பக்கம் 77, அந்த பக்கம் ரெட்டல் 66, அப்படி இப்படின்னு போட்டு இந்த பக்கம் 0 நம்மளால கக்கூஸ்ல உட்காந்து இப்படி பாக்குற மாதிரி ரியாக்ஷன் மட்டும் போட்டானுங்க. போட்டு அடின்னு அடிக்கிறானுங்க. எல்லா பக்கமும் எடிட் பண்ணி நம்ம ஏட்டியாக மத்தி எட்டி ஒதுக்கிறானுங்க. ஒரு பக்கம் தேவையாடா உனக்கு, தேவையான்ற கிட்ட போயிட்டு நம்மளால வந்து மார்வேஸ்ல ஒரு மறு வச்சுன்னு வந்துட்டு இதுல வேற தளபதி கெட்டப்படி வேற புழுத்துறாரு. என்னடே சார்லின் சாப்ளின் கெட்ட போடுற மாதிரி இந்த போடுறான்னா உன்னை சாவுறாங்க மாதிரி கெட்ட போட்டு யாரா வர சொன்னா, எதுக்கு வர சொன்னேன்? இதே மாதிரி சித்திரவதையா இருக்குதுங்க இவனு கூட, இதே ஒரு சித்திரவதையா இருக்குது. மேலும் வீடியோ வரும், இனிமே பார்ட் 1 பார்ட் 2 வரும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, ஃபாலோ பண்ணாதீங்க, ஃபாலோ பண்ணிங்க, பெல் பட்டனை அழுத்திக்கங்க. மறுபடியும் முதல்ல